கடைசி கட்டமாக வந்து முடியலடா, இல்லைன்னா இன்னும் தூக்கி கட்டாசிடுவாங்க. இந்த எழுச்சி இருக்குல்ல, நேற்று இலங்கையில் நடந்தது, அடுத்து பங்களாதேஷ் நடந்தது, நேபாளில் நடந்தது, இந்தியாவிலே நடந்துருமோன்ற பயம் வந்துருச்சு. அது தேச விரோத சக்தி நம்பர் 1 தேச விரோத சக்தி வந்து பிரதான் தர்மேந்திர பிரதான், நம்பர் 2 அமித்ஷா, நம்பர் 3 மோடி. போராட்ட கடத்தில் இருக்கவங்கள தேச விரோதின்றாங்க. ஆமா, உள்ள வர்றவங்க இதை பற்றி பேசினா நீங்களும் தேச விரோதி, நானும் தேச விரோதி. அந்த ஆளோட பார்வையில் பார்த்தா அந்த ஆளை தவிர மற்ற அத்தனை பேரும் தேச விரோதி. தேச விரோத சக்திகள்னா நீங்கள் வந்து நீட்டு வந்து நொட்டுவீங்களாம், ஒரு 3 வாட்டி வந்து லீக் ஆகுமா, அப்புறம் சிபிஎஸ்சியில் 17 லட்சம் பேர் வந்து எழுதி முடிப்பாங்களாம், இது லீக் ஆகி போச்சான், திரும்ப எழுதுவாங்களாம். இது என்ன கணக்கு? இது மாணவர் சமுதாயத்தோட இந்த தன்னெழுச்சின்னு இருக்குல்ல, அதுக்கு ஈடா நீங்கள் என்னமே பண்ண முடியாது. இப்போ திரும்ப நிரூபிச்சிருக்காங்க, ஒரு மாணவர் கூட்டம் நினைத்தால் நாட்டை எப்படி வேணாலும் மாற்றலாம். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. நாடு முழுவதும் மிகப்பெரிய போராட்ட அலையாக மாறி இருந்த நீட்டு குளறுபடிக்கு எதிர்வான இந்த போராட்டத்திற்கு ஒரு தீர்வு கிடைத்திருக்கிறது. தற்போது டெல்லி ஜந்தர் மந்திரிலும் நாடு முழுவதிலும் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையை தேச விரோத சக்திகள் தங்கள் ஆதாயத்திற்காக பயன்படுத்துவதை அனுமதிக்க மாட்டேன், மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு எனது ராஜினாமாவை பிரதமருக்கு அனுப்பியுள்ளேன் என்று தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். உங்களுடைய முதல்கட்ட பார்வை சார்? ஒரே பார்வை தான். அவர் சொன்னதில் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு இருக்குல்ல, கடைசி கட்டமாக வந்து முடியலடா, இல்லைன்னா இன்னும் தூக்கி கட்டாசிடுவாங்க. இந்த எழுச்சி இருக்குல்ல, நேற்று இலங்கையில் நடந்தது, அடுத்து பங்களாதேஷ் நடந்தது, நேபாளில் நடந்தது, இந்தியாவிலே நடந்துருமோன்ற பயம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு மிகையா ஒப்பிடணுமான்ற இந்த போராட்டம்? கண்டிப்பாக ஒப்பிடணும். நீங்கள் போராட்டம் யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் போராட்டம் நடக்குதா? ஆமா, நடந்துட்டு இருக்கு. கேரளா நடக்குதா? நடந்துட்டு இருக்கு. கர்நாடகா நடக்குதா? ஆமா, நடந்துட்டு இருக்கு. சரி, நான் நான் வந்து என்ன 30 ஸ்டேட்னு சொல்லணுமா? இல்ல, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், பொதுவான அளவுக்கு இருக்குல்ல. இந்த போராட்டம் ஏன் நடக்குது? இது வந்து யாராவது இங்கே வந்து தாவேக்காவோ டிஎம்கேயோ ஏடிஎம்கேயோ இல்ல தன்னெழுச்சியா மாணவர்கள் அரேஞ்ச் பண்ணாங்களா? பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்த மாணவர்களும் முன் வந்தாங்கல்ல. சரி, இது ஒரு காரணம். ஒருத்தனை அடிச்சா ஊர் பூரா மாணவர்கள் பொங்கி எழுவாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஆமா, வந்தாங்கல்ல. அங்கே வந்து மாணவர்கள் அடிபட்டாங்க. ஓகே, அடிபட்டோன்னே என்ன விளைவு ஏற்பட்டுச்சுன்னா, டேய் எங்களையாடா நீ அடிக்கிற, நீ போலீஸாக இருந்தானே பெரிய இவனாக இருந்தானே அப்படின்னு வந்து இறங்கினாங்கல்ல. மாணவர் சமுதாயம் முன்னாடி ஒரு எழுச்சி அந்த இடத்துல வந்து பெரிய எழுச்சி. என்னன்னா, மாணவர் சமுதாயத்தோட இந்த தன்னெழுச்சின்னு இருக்குல்ல, அதுக்கு ஈடா நீங்கள் வந்து என்னமே பண்ண முடியாது. சரி, ஓகே. நம்பர் 1. நம்பர் 2, இந்த நிஹாங் 6 அப்படின்னு ஒரு குரூப் வந்தாங்க. மாணவர்கள் அடித்ததை பார்த்தாங்க, வந்துட்டு அவங்க நிஹாங் 6 வந்து 1699 வந்து ஆரம்பித்தது. ஓகே, குரு கோபிந்த்னு அங்கேருந்து ஆரம்பித்தா இவங்க வந்து தனி டீம். நீங்கள் வந்து இதில் நம்ம பாகுபலியில் வந்து சத்யராஜ் கேரக்டர் இருக்குல்ல, கட்டப்பா, அது மாதிரி கேரக்டராங்க. இந்த சீக்கிய இதுக்காக நாங்கள் வந்து உயிரை கொடுத்தும் அப்படி வந்து எல்லாமே, அதாவது வீரத்தோட நாங்கள் வந்து போர் புரிஞ்ச மக்களுக்காக இங்கே இருக்கக்கூடிய சீக்கியர்களுடைய வழிபாட்டு தலங்கள் இதுக்காக யாருக்காக எதிராக ஆரம்பிச்சோன்னா முகலாயர்களுக்கும் ஆப்கானிஸ்தானில் வந்து ஆட்களுக்கு எதிராக ஆரம்பித்தது. இப்போ வரைக்கும் அது இருக்குது. அவங்கள வந்து எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் தடுக்க முடியாது. ஓகே, அந்த மாதிரி அவங்க வந்து உள்ளே வந்தாங்கல்ல, வந்து அப்படியே கத்தி வாழை சுட்டுறாங்க. இன்னும் ஒரு வீடியோ பார்த்தா, இந்த தெலுங்கு படத்தில் வரும் தெரியுமா, கோடாலி இப்படி வளைஞ்சு 2 பக்கம் வளைஞ்சு, அது நம்மளால் தூக்கவே முடியாது, அவ்வளோ வெயிட்டாக. அதை தூக்கி ஒரு ஆள் வந்து சுற்றுறதை பார்க்கணுமே. அங்கே வந்து அந்த ஆளை வந்து நீங்கள் துப்பாக்கியில் சுட்டால் பொட்டுன்னு போயிடும், வேறு விஷயம். ஆனால் அந்த கூட்டத்தில் இப்படி வந்த இடத்துல என்ன செய்வீங்க? போலீஸ்காரங்க பூரா வந்து பயந்து நிற்கிறாங்க. இது இன்னொரு காரணம். இல்லை, இதில் இன்னொரு இடத்துல சார் நான் குறிப்பிட்டு காட்ட வேண்டிய இடம், நாடு முழுவதிலும் ஏற்பட்டுள்ள இந்த போராட்டம், இதை தாண்டி எந்த சூழ்நிலையிலையும் தேச விரோத சக்திகள் தங்கள் ஆதாயத்திற்காக பயன்படுத்துவதை அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதான், அது தேச விரோத சக்தி நம்பர் 1 தேச விரோத சக்தி வந்து தர்மேந்திர பிரதான், நம்பர் 2 அமித்ஷா, நம்பர் 3 மோடி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்க தேசத்துக்கு என்ன பண்ணாங்க? தேச விரோத சக்திகள்னா நீங்கள் வந்து நீட்டு வந்து நொட்டுவீங்களாம், ஒரு 3 வாட்டி வந்து லீக் ஆகுமா, அப்புறம் சிபிஎஸ்சியில் 17 லட்சம் பேர் வந்து எழுதி முடிப்பாங்களாம், இது லீக் ஆகி போச்சான், திரும்ப எழுதுவாங்களாம். இது என்ன கணக்கு? இது அப்போ நீங்கள் பண்ணுறது பூரா மொள்ள மாதிரி தானே பண்ணுவீங்க, இதெல்லாம் குட்டிகள்டா பண்ணுவீங்க. போராட்ட கடத்தில் இருக்கவங்கள தேச விரோதின்றாங்க. ஆமாம், உள்ள வர்றவங்க. இதை பற்றி பேசினா நீங்களும் தேச விரோதி, நானும் தேச விரோதி.
அந்த ஆளோட பார்வையில் பார்த்தா அந்த ஆளை தவிர மற்ற அத்தனை பேரும் தேச விரோதி. அப்போ அந்த ஆள் பெரிய யோக்கிய சிகாமணி. நீட்டு அதாவது நீட்டுங்கிறதே தவறானது. நீ வந்து என்ன சொல்கிறாங்க இப்போ நம்ம இதில் வந்து சிலர் வந்து முட்டு கொடுத்து உட்காந்துருக்காங்க. நம்ம இதில் யார் நம்ம இயக்குனர் பேரரசு முட்டு கொடுக்குறாரு. அதே மாதிரி அந்த அம்மா திருவாய் மலர்ந்திருக்கு யார், நம்ம நிர்மலா சீதாராமன். அதாவது நீட்டில் வந்து இது வெளியானது, அதாவது லீக் ஆனது எனக்கு நன்மை பயந்துருக்கு. மக்கள் சொல்கிறாங்க, ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்களாம், என்னோட வலிமையை என்னோட அறிவை வந்து இன்னும் பெருக்கிறதுக்கு எனக்கு வசதியாச்சு. நீட்டு எல்லாம் போட்டு வந்து ஒரு எத்தனை ஆயிரம் பேர் வந்து கோடிக்கணக்கான ரூபாயை வந்து விற்று போட்டு அவங்க வந்து தகுதி இல்லாதவன் பூரா வந்து சீட்டை கொடுத்து போட்டு எனக்கு வந்து வலிமையை கொடுத்துச்சான். இந்த அம்மாவெல்லாம் என்ன செய்யறது? ஒருவேளை இன்னைக்கு தர்மேந்திர பிரதாத்துடைய பதவி விலகல் ராஜாராமா நடக்கலன்னு என்ன சார் நடந்திருக்கும்? இது தொடரும். இல்லை, இது தொடரும். என்ன நடக்கும்னா இதுக்கு அடுத்து ஒரு நாளில் நடக்கிறதில்ல, இதுக்கு அடுத்து இன்னும் வந்து விரிஞ்சு போக 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 இடையில வந்து இவங்களுடைய இந்த உண்ணாவிரதம் இந்த போராட்டம் இருக்குல்ல, இதுக்கு வந்து கொஞ்சம் வலிமையை சேர்த்தது வந்து சோனம் வாங்சுக். ஓகே, அவர் சாக போகிற நிலைமை தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து சரி ஓகே எனக்கு இதெல்லாம் இது கொடுத்தாங்க, உறுதிமொழி கொடுத்தாங்க, நான் வந்து வாபஸ் வாங்கிட்டேன். அவரை வந்து ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாணவர் போராட்டத்தை கலைக்கிறதுக்கு வந்த ஒருத்தர் சொல்கிறாங்க. ஓகே, இன்னொரு பக்கம் பார்த்தா இவர் வந்ததுனால இன்னும் கொஞ்சம் பெருசாக வழியை கிடைச்சது. அவர் வந்து தூக்கிட்டு போனாங்க. அவர் இப்போ பேச்சே இல்லையா, முடிஞ்சு. இப்போ வந்து சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி மட்டும் பேச்சு அங்கே வந்தது. இதெல்லாம் தாண்டி இன்னும் வந்து இந்த இதுக்கு வந்து இந்த ரெசிக்னேஷன் இருக்குல்ல, இதுக்கு முக்கியமான இது என்ன தெரியுமா? ஒரு ஜவான் இருக்காங்கல்ல, 30,000 ஜவான் வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க பதவி. ஆமாம், என்னன்னு கேட்டால் ஏன் பசங்கள்லாம் வந்து அங்கே போராட்டத்துக்கு போயிருக்கீங்க, அவங்கள பூரா நீங்கள் அடிப்பீங்களா? அவங்க எதிர்காலத்துக்காக போராடுறாங்க. நீங்கள் வந்து இப்போ நீட்டு வினாத்தாள் கசியும் இது கசியும் சொல்லி போராடிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து அடித்து கொள்ளுவீங்களா நீங்கள்? அப்போ நான் எதுக்கு வந்து இங்கே வந்து இந்த நாட்டை பாதுகாக்கணும்னா என் குடும்பத்துக்கு இல்லைன்னா இந்த நாடு எனக்கு என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு 30,000 பேர் ரிசைன் பண்ணியிருக்காங்க. உடனே வந்து அவசர நிலை பிரகடனம் மாதிரி அந்த இதுக்குள்ளே அந்த மிலிட்டரி அதுக்குள்ள வந்து போட்டு என்னப்பா ஏது நடக்குது இப்படிலாம் பண்ணிட்டு இன்னும் மோசமாயிரும். ஓகே, நீங்கள் வந்து இது சொல்கிறீங்க வந்து சமூக விரோதிகள் உள்ள இனிமேல் தான் நுழையருக்கு வந்துடுவாங்க. அதனால எப்பா தர்ம பிரபு நீங்கள் முதல்ல வந்து ரிசைன் பண்ணி தொலை. ஆனால் முதல்ல ரிசைன் பண்ணாமல் அந்த ஆளை வந்து இறுக்கி பிடிச்சி பாதுகாத்துக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் வந்து அவங்க கேட்டாங்க இந்த மாதிரி லீக் ஆச்சு, சம்மந்தப்பட்ட கல்வி அமைச்சர் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு கேட்ட உடனே ஓகே நான் ரிசைன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஓகே அந்த ரிசைன். அடுத்து வந்து உள்துறையில் இவ்வளோ குழப்படி நடந்துருச்சு, நீ வந்து அமித்ஷா ரிசைன் பண்ண சொல்லு அப்படின்னா அமித்ஷா ரிசைன் பண்ண சொல்லுவாங்க. இல்லை நீ வந்து பிரதம மந்திரியா நீ வந்து உங்கள் வேலையை ஒழுங்காக பார்க்கல, நீ வந்து இவ்வளோ தூரம் தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு லிஸ்ட்டு போட்டு நீ தான் தலைமை, அமைச்சரவைக்கு தலைமை நீங்கள் எல்லாத்தையும். அப்போ இதுக்கெல்லாம் தலைமைங்க தான் அந்த ஆள் பண்ண தப்பே நிறையா இருக்குது. நீ எல்லாம் ஊராக இத்தனை நாடுகளுக்கு போயிருக்க, இந்தியாவுக்கு இது வரைக்கும் எவ்வளோத்தை கொண்டு சேர்த்துருக்க, எல்லாம் கொண்டு சேர்த்த பூரா எல்லாம் அதானிக்காக பண்ணியிருக்க நீ, அப்போ நீ ரிசைன் பண்ணு அப்படி கேட்டுருவாங்க. அப்போ ஒரு ரிசிக்னேஷன் வந்து இது என்டையர் கேபினெட்டே ரிசைன் பண்ணுற அளவுக்கு அமைச்சரவைக்கு ஆபத்தா மாறிடும். அதனால இவங்க கோரிக்கை நம்ம செவிமடுக்க கூடாது அப்படின்னு தான் நசிக்கிறலாம் நினைச்சாங்க. சரி, நசுக்க முடியலை. ஏன்னா இது எப்பவுமே இந்த காசு கொடுத்து இந்த குவார்டர் கோழி பிரியாணி இதெல்லாம் கிடையாது. என்னைக்கு வந்து ஜல்லிக்கட்டு இங்கே தன்னெழுச்சா வந்துச்சோ நம்ம ஊரில், அது மாதிரி அங்கே வந்து மாணவர் ஏன் வந்து ஒரு வேளை நான் எப்படி சொல்கிறேன், ஒரு வேளை மோடி வந்து அவர் அறிவித்த மாதிரி 15 லட்ச ரூபா வந்து அக்கௌண்ட்டில் போட வேண்டாம், விட்டுருங்க. 435 ரூபா 450 ரூபா இருந்த சிலிண்டர் விலை வந்து அதே ரேட்டில் இருந்திருக்கணும். பெட்ரோல் விலை வந்து 70 ரூபான்னு 70 இருந்திருக்கணும். ஓகே, அது இல்லாமல் எல்லாத்தையும் விலை ஏற்றி விட்டார். வருஷத்துக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னாரு. 2 கோடி பேர் இல்லை, ஒரு கோடி பேர் 1.5 கோடி பேருக்கு வருஷத்துக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருந்தா இந்த கூட்டம் அங்கே போயிருக்காது. சரி. அப்போ எதையுமே பண்ணலை. இளைஞர்களை இந்த நாட்டு மக்களை பூரா வஞ்சித்து ஏமாற்றி வாயில் வடை சுட்டு, ஓகே எதுக்கெடுத்தாலும் வந்து முஸ்லீம் தீவிரவாதி, கிறிஸ்டியன் தீவிரவாதி, இவங்க பூரா வந்து வெளிநாட்டில் வந்த கைக்கூலி. இதுவே கூட வெளிநாட்டு நிதி இருக்குது அப்படின்னாங்க. கண்டிப்பாக இருக்குது. இல்லை இதில் வந்து என்ன சந்தேகம்? இப்போ நீங்கள் வந்து அபிஜித் தீப்கே இருக்கார் இல்லையா, அவர் வந்து திடீர்னு அமெரிக்காவுக்கு ஏன் படிக்க போகிறாரு? அது வந்து இருக்கத்தான் செய்யுதுங்க. இவ்வளோ தூரம் வந்து அவருக்கு என்ன நடக்குது? இப்போ அவர் வந்து அமெரிக்காவிலேருந்து வர்றாரு, ஏர்போர்ட்டில் வந்து அம்பேத்கர் புஸ்தகத்தை தூக்கிட்டே வர்றாரு. அவர் ஏதாவது சொல்லி அரெஸ்ட் பண்ண முடியாதா? இந்திய நாடு, இவ்வளோ பெரிய நாடு, அரெஸ்ட் பண்ண முடியாதா? ஏன் அரெஸ்ட் பண்ணல? அரெஸ்ட் பண்ணால் அங்கே கை வைப்பாங்க. உள்ளபடியே இந்த சிஜேபிக்கு இது எவ்வளோ பெரிய வெற்றி? உங்களோட நிறைவான பார்வை சார், எவ்வளோ பெரிய வெற்றி இது?
இது எப்படி பார்க்கப்படும்? இந்தியா முழுக்க இளைஞர்கள் மத்தியில, மாணவர் மத்தியில எப்படி பார்க்கப்படும்? இது சிஜேபிக்கு எவ்வளவு பெரிய வெற்றி? சிஜேபி அப்படிங்கிறத தாண்டி இளைஞர்களுக்கான மிகப்பெரிய வெற்றி. மாணவர் இப்போ திரும்ப நிரூபிச்சிருக்காங்க, ஒரு மாணவர் கூட்டம் நினைத்தால் நாட்டை எப்படி வேணாலும் மாற்றலாம், ஆளலாம், நல்லா ஆளலாம் சொல்ல வரல. ஆனால் எங்களுக்கான வேலை வாய்ப்பு, எங்களுக்கான எதிர்காலத்தை நீ வந்து கிளியர் பண்ணு அப்படிங்கிறது. அப்படி இல்லாமல் வாயில் வடை சுட்டுட்டே போனேன்னா அது பிஜேபி இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, தாவேக்கா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நான் எல்லாரும் உதாரணம் தான் சொல்கிறேன். எங்களுக்கு பொருட்டல்ல, எங்கள் எதிர்காலம் நாங்கள் உங்களை நம்பி நாங்கள் உங்கள் கையில் ஒப்படைக்கிறோம். நீங்கள் எங்களை ஏமாற்றிட்டு வெறும் அம்பானி அதானிக்கு மட்டும் நீங்கள் வந்து பனியா கூட்டத்துக்கு மட்டும் நீங்கள் வந்து வேலை செஞ்சீங்கன்னா நாங்கள் வந்து பொறுக்க மாட்டோம். எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வேணும். இந்தியாங்கிறது ஒரு சாதாரண நாடு இல்லை, அத்தனை வளங்களும் நிறைஞ்ச நாடு, அவ்வளோ அறிவாளிகள் இருக்கக்கூடிய நாடு, சாதாரண இது இல்லை. கடந்த ஓராண்டில் பார்த்திங்க எத்தனை பேர், நூற்றுக்கணக்கான பேர் வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க ஐஎஸ்ஆர்ஓ இஸ்ரோவில். ஆமாம் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அதை என்ன சொல்லுவீங்க, எதுக்காக பண்ணாங்க? ஏன்னா ஐஎஸ்ஆர்ஓ வந்து பிரைவேட்டைஸ் பண்ணணுங்கிறதுக்காக வந்து உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட பாலிடிக்ஸ். இப்படியே வந்து எல்ஐசியை பிரைவேட் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணாங்க, பிரச்சனை வந்துருச்சு. இப்படி எவ்வளோதான் இந்த நாட்டை வந்து எவ்வளோதான்டா கூறு போடுவீங்க? இவ்வளவு இறுக்கமான முடிவை பிரதமர் எப்படி ஏற்றுக்கொள்வார், எப்படி அறிவிச்சிருப்பார் நினைக்கிறீங்க? ஏற்றுக்கொள்வார் பிரதமர்? இதை வேறு வழி இல்லை, அறிவிக்கலைன்னா தான் சேருக்கும் ஆட்டம் கண்டுரும். இன்னும் இந்த போராட்டம் இன்னும் 1 வாரம் 2 வாரம் நீடித்திருந்தால் நாடு பூரம் கலவரம் வந்திருக்கும். ஆமாம், அதனால வேற வழி இல்லை. எல்லாம் பார்த்தாங்க. மாணவர்களை கலவரக்காரர்கள் சொல்றீங்களா? கலவரம் வரும் நீங்களே அடிப்பாங்க, மாணவர் அடிப்பாங்கல்ல, அடித்தா திருப்பி அடிப்பாங்கல்ல. இல்லை, மாணவர் சக்தி நிறுத்தாச்சுன்னா ஒரு விஷயந்தான், நீங்கள் யங் பிளட்டு, நீங்கள் 18 வயசு 20 வயசு 22 வயசு 25 வயசு அந்த யங் பிளட்டை வந்து என்ன செய்யணும்னா அன்பாக சொன்னேன்னு வச்சுங்களேன், அடிமையாக கிடப்பாங்க. அதுக்கு உதாரணமாக நான் சொல்லிடுறேனே, எனக்கு காலேஜில் நான் வந்து அக்ரியில் படிக்கும்போது சில வாத்தியார் பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஆகும். ஒரு வாத்தியார், அது பேரெல்லாம் வேண்டாம், பேர் சொன்னால் தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, ஓகே. ஒருத்தர் வந்து பரமாத்மா, இன்னொருத்தர் ரஹமத்துல்லா, 2 ஆசிரியர். அவர் மேலே உயிராக இருப்பாங்க. ஏன்னா அந்த ஆசிரியர்களும் மாணவர் மேலே உயிராக இருந்தாங்க, அன்பாக இருந்தாங்க, அன்புக்கு கட்டுப்பட்டவங்க. இந்த யங்ஸ்டர்ஸ் அதிகாரம் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அடிச்சேன்னு வச்சுக்கோங்க, திருப்பி 2 அடியாக அடிக்க விட மாட்டாங்க. அதுதான் இந்த ஆட்சிக்கு நடந்திருக்கும் இல்லையா? கண்டிப்பாக நடந்திருக்கும். ஆட்சி வந்து விரட்டி இருப்பாங்க. அதுக்கப்புறம் யார் வரப்போறான்னு தெரியாது. ஆனால் இந்த ஆட்சி வந்து அகற்றப்பட்டிருக்கும் பெரிய. அப்போ என்னாகும், கண்ணீர் போய் கொண்டு இந்த நிஜமான துப்பாக்கி சூடு அதுன்னு சொல்லி இறங்கி அடிச்சிங்கன்னா, இப்போ ஏற்கனவே அடித்ததில் வந்து ஆர்எஸ்எஸ் கைக்கூலியை தான் உள்ள வந்து அடிச்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்லி நேம் பேச்சு கிடையாது, ஒன்றும் கிடையாது, அடிச்சுட்டு இருந்தாங்க. யாரை அடிக்கிறதுக்கு யாரடா கொண்டு வர்ற? இந்த நாடு என் நாடு, என் உரிமை அப்படின்னு வரும்ல, எவ்வளோ தான் நீங்கள் வந்து இதை சுரண்டுவீங்க வந்துச்சு. அதனால் இது மாணவர் சக்திக்கு மிகப்பெரிய போராட்டத்துக்கான வெற்றி. அதை ஆர்கனைஸ் பண்ண சிஜேபி அந்த தலைமை இருக்கு இல்லையா, அதுக்கு கிடைச்ச வானளாவிய வெற்றி. உங்களோட வாழ்த்து அப்படியே பதிவு பண்ணுறேன் சார். நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் போராட்டத்தில் இருக்காங்க, உங்கள் வாழ்த்து. ஓகே, நம்ம தமிழ்நாடு மாணவர்களுக்கு நான் வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஹைகோர்ட்டுக்கு முன்னாடி போயிருந்தேன். அங்கே வந்து நான் கூட கொஞ்சம் கலந்துக்கிட்டேன். ஓகே, இந்த மாணவர்களுக்கு உங்கள் எதிர்காலம் இந்த மாதிரி என்ன சொல்கிறது, நம்ம ஊரில் வந்து ஜனநாயகன் படம் ரிலீஸ் பண்ணும்போது வந்த இதெல்லாம் இப்போ நிறையா வந்துச்சு, தவறானது வந்துச்சு. ஓகே, அதெல்லாம் தாண்டி மாணவர்கள் தங்கள் எதிர்காலத்தை செப்பனிடுறதுக்கு ஓகே ஒரு சிற்பி மாதிரி நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். எந்த அரசாக இருந்தாலும் அது எனக்கு அது பிரச்சனை இல்லை, திமுக தாவேக்கா அதிமுக அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எந்த அரசாக இருந்தாலும் உங்களை வஞ்சனை பண்ணாச்சுன்னா நீங்கள் வந்து இறங்கி போராடினீங்கன்னா அவங்க வந்து செவிமடுத்தே ஆகணும். உங்களுடைய போராட்டத்திற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி சார். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.